ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் ஞானமாக விவேகமாக செய்து முடிக்கணும், என்னை கிருபை தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இந்த கிருபை தருவார். இப்போ ஊழிய பாதையில் நிறைய காரியம், இதை செய்யணும் அதை செய்யணும், அதை இப்படி செய்ய நிறைய கேள்வி வரும், என்ன வரும். நான் பாருங்க, அதை பார்த்தா மனசு குழப்பமாயிரும், எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அந்த ஆண்டவருடைய பாத்தில் இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக அமர்ந்து, ஆண்டவர் இது எப்படி செய்கிறது, இது எப்படி செய்து முடிக்கிறது, எப்படி செய்தால் சக்ஸஸ் ஆகும், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, ஞானம் கொடுங்கன்னு ஜெபிச்சிட்டா அப்படியே ஒரு தெளிவு உண்டாகும். தெய்வ பிரசன்னத்தில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் அழகாக பேசி ஒரு வழி நடத்துதலை தருவார் பாருங்க, எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிடும். அப்போ நீங்களும் எந்த காரியத்தை செய்தால் அவசரப்படாதங்க, ஆண்டவுடைய பாதப்படியிலே காத்திருந்து தேவனுடைய இந்த ஞானம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ விவேகத்தோட ஒரு காரியத்தை செய்தால் காரியம் ஜெயமாகும், அந்த காரியம் வாய்க்கும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். சரியா? இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற காரியம் என்றைக்கா இருந்தாலும் நிதானமாக ஆண்டோடைய பாத்தில் அமர்ந்து காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தி ஒரு தேவனுடைய ஒரு ஆலோசனை பெற்று காரியத்தை செய்யணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விவேகத்தை ஞானத்தை தருகிற தேவன். அருமையான இந்த மகன் இந்த மகள் தடுமாறி கொண்டிருக்கிற காரியத்தில் உம்முடைய வழி நடத்துதலை தாரும், விவேகத்தை தாரும், அதை ஜெயமாக்கி